சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி விரத நாளானது வருகிறதுங்க. பொதுவாகவே சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருக வழிபாட்டிற்கும் முருக பெருமானிற்கும் உகந்த நாளாகவே பார்க்கலாம். முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய நேர்கள் இந்த நாளை தவறாமல் கடைபிடித்து விரதம் இருந்து வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் எவ்வளவு சிறப்பு இருக்குது, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கின்றன என அனைத்து தகவலுமே இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். இந்த சஷ்டி நாளில், அதாவது தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், இந்த மாதிரி முறையில் நீங்கள் விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம். பொதுவாகவே சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்து மனதார விரதத்தை கடைபிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருந்தாலும் முருகர் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உடனடியாக நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது. ஸோ உங்களால் முடிந்தால் நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் நீங்கள் கண்டிப்பாக விரதங்களை கடைபிடிக்கலாம். இந்த சஷ்டி விரத நாளில் மட்டுமே விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் விரதங்களை இருக்கலாங்க. மாதந்தோறும் விரதங்களை இருந்து வருபவர்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலம் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக இரட்டிப்பு இருமடங்கு பலனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முருகப்பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் மட்டுமே உங்களுடைய வேண்டுதல் பரிபூரணமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கலாம், எப்படி கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என இரு சஷ்டி திதிகள் வருங்க. ஸோ இந்த இரு சஷ்டி திதிகளிலுமே நீங்கள் விரதங்களை கண்டிப்பாக இருக்கலாம். வீட்டில் வேல் இருந்தால் முருக வேலுக்கு நீங்கள் கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்வது அவசியம். பால் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நீர்களுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நேர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யாமல் இருக்கீங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் மட்டும் கடைபிடிக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, சஷ்டி விரதமானது இந்த விரதத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேல் வைத்திருந்தால் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யணுங்க. அதாவது உங்களால் முடிந்தால் எத்தனை அபிஷேகம் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களால் முடியலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பால் அல்லது திருநீரை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த மலர்கள் ஏதாவது கிடைத்தாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். ஸோ உங்களுக்கு எது முடியுதோ அந்த மாதிரி விஷயங்களை வைத்தே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் மறக்காமல் அபிஷேகம் செய்வது அவசியம். ஸோ எப்படி முழுமையான முறையில் சஷ்டி விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியிலுமே மனதாரம் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வராங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சஷ்டி விரதமானது முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாடு மட்டுமில்லாமல் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஒரு விரத நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சஷ்டி விரதம் என்றாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தான் இந்த விரதத்தை இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அல்லங்க. இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம். உடல்நல பாதிப்பு இருப்பவர்கள் தவறாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளில் நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீங்களும் விரதங்களை மேற்கொள்ளலாம். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் தவறாமல் நீங்கள் இந்த சஷ்டி விரதங்களை கண்டிப்பாக தவிர்க்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவர்களும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். திருமண தடை இருக்கக்கூடிய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சஷ்டி விரதம் இருந்து மனமுருகி அந்த வேலவனை நீங்கள் நினைத்தாலே எல்லாவற்றையுமே அவர் தீர்த்து வைப்பான் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது.
இது பக்தர்களுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த விரதம் எதற்காக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இதுவரை சஷ்டி விரதம் இறந்ததே இல்லை என்று நினைக்கக்கூடிய நேயர்களும் தவறாமல் நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு சஷ்டி விரதங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள். அதிகாலையில் எழுந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால் நீங்க அலங்கரிக்க வேண்டுங்க. வீட்டில் வேல் இருந்தால் முருகவேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், கந்த புராணத்தை கேட்பது அல்லது முருகனை போற்றும் பாடல்களை பாடி விளக்கேற்றி மனமுருகி நீங்க வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் நாள் முழுவதுமே உணவை உண்ணாமல் விரதங்களை கடைபிடிக்கலாம். முடியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு நீங்களும் விரதங்களை கடைபிடிக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும் போது அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுவது கேட்பது ஒரு மன நிறைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் கடைபிடித்து வாருங்க. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி நாட்களில் முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று முருகனை வழிபட்டு அன்னதானம் அல்லது தங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நீங்க செய்து வரலாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை நாளை நாள் கண்டிப்பான முறையில் நீங்க செய்யலாம். குறிப்பாக முருகப்பெருமானின் அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்படி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி நாட்களில் நீங்க விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்வில் அமைதியும் வளமும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விரத நாளாகவே பார்க்கப்படுகிறது. நிறைய முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளை தவறாமல் விரதம் இருந்து இதுவரை வழிபட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இந்த சஷ்டி விரதத்துடைய மகிமையும் இந்த சஷ்டி விரதத்துடைய சக்தி வாய்ந்த செயல்களும் அவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் தவறாமல் நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து பாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல அதிசயங்கள் இதனால நிச்சயமா ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளில் இந்த மாதிரி முறையில் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தேய்பிறை சஷ்டி விரதத்துடைய பலன் என்ன, எப்படி விரதம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.